ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிட்டோம்னா நம்ம கிளாஸாக ஆரம்பிச்சிடலாம். டிஸ்கஷன். ஸோ மெஷின்ஸோட டிஸ்கஷன்ப்பா. போகலாம்ல? ஸோ லைவ் ஆகிடுச்சில்ல? ஓகே, ஸோ போகலாமா? ஸோ நம்ம மெஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ்க்கு போகலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, என்னோடய மெஷின்ஸோட ப்ராப்ளம் ஆன் ஸ்பீட் அண்ட் EMF, பேக் EMFலேருந்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டராக ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஸோ நம்ம போகலாம்ல? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீக்கில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, மெஷின்ஸோட டிஸ்கஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மெஷின் சப்ஜெக்ட்டும் இந்த வீக்கில் நம்ம டிசி மிஷின்ஸை முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ECE and TRB கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் பர்டிகுலராக நம்ம TNPSC AE கிளாஸஸையும் TRB கிளாஸஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் நியூ பேட்ச் வந்து மார்ச் 10லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கைட்லைன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு இல்லைப்பா, ஃபர்தராக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டடி ரிலவெண்ட்டாக டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க, நம்ம வந்து கைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க தான் போகிறோம். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் பர்சனலாக இதுக்கான கைடன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு முறை அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு யாரை வந்து டீச் பண்ண போகிறாங்க, அடுத்து யார் வந்து உங்களுக்கு டவுட் வந்து சால்வ் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு டவுட் வந்தால் எங்கே கேட்குறது, ஸோ அந்த டவுட் சால்விங் எப்படி இருக்க போகுது, உங்களோட டவுட் சால்விங் எப்படி இருக்க போகுது, எவ்ரி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். நம்ம ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி நம்ம 2 years ப்ரொவைட் பண்ணுறோம். PDF மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு டிஸ்கஷன் முடிஞ்சு அவைலபிள் ஆகிடும். டெஸ்ட் சீரியஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இது நம்மளோட ஷெடியூல்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஷெடியூல். இந்த பர்டிகுலர் ஷெடியூலில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி மந்த் நம்ம அதை அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ இந்த கொஷின் வந்து விசிபிளாக இருக்குது இல்லைப்பா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ டெய்லி 10 கொஷின்னாலும் நம்ம வீக்லி 6 days சால்வ் பண்ணுறோம். அப்போது வீக்லி 60 கொஷின். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம இன்னும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 20-30 வீக்ஸ் இருந்தாலுமே நம்மளால் இன்னும் ஆல்மோஸ்ட் 30 வீக்ஸ்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 20 வீக்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 20 வீக்ஸ் இருக்குதுன்னு கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 வீக்ஸாகவே சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈவன் 20 வீக்ஸ் இப்போ எடுத்தாலுமே தட் இஸ் மோர் தென் 1200 கொஷின்ஸ் கிட்ட நம்ம இதுக்கப்புறமாவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 1200 கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு கான்செப்ஷுவலாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸை எலாபரேட்டாக பார்க்குறோம். அதனால் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன், இதுக்கு ABC அப்படின்ற ஆன்சர் தான் எனக்கு வேணும். நீங்கள் தப்பு கரெக்டுன்றதை தாண்டி நீங்கள் ஆன்சர் பண்ண தான் இந்த மிஸ்டேக் அடுத்த எக்ஸாமில் பண்ண மாட்டீங்கல்ல. என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, வாட் வில் ஹேப்பன் இஃப் பேக் EMF ஆஃப் அ DC மோட்டர் வேனிஷஸ் சடன்லி. சடனாக என் DC மோட்டரோட EB பேக் EMF 0 ஆகிடுச்சுன்னா மோட்டர் என்ன பண்ண போகுது? வாட் டஸ் மோட்டர் டூ? என்னோட மோட்டர் என்ன பண்ணும்? ஸோ பேக் EMFனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பேக் EMFனா என்ன? சரி, ஒரு மோட்டர் எடுத்தீங்கன்னா ஓகே, பேக் EMFக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு மோட்டர் எடுத்தீங்கன்னா இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆர்மேச்சர் இருக்கும். அடுத்ததாக இந்த ஆர்மேச்சருக்கு தனியாக ஃபீல்டு இருக்கும். வென் இட் இஸ் அ ஷண்ட் மிஷினாக இருந்தாலும் சரி, இல்லை செப்பரேட்லி எக்ஸைட்டடாக எடுத்துக்கிறேன். ஓகே, இட் இஸ் அ செப்பரேட்லி எக்ஸைட்டட். இதுக்கு எனக்கு ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னோட ஆர்மேச்சருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? வி ஆர் கிவிங் த சப்ளை. ஓகேயா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா சப்ளையை கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த சப்ளை உள்ளே போகும். ஓகே, இந்த சப்ளை உள்ளே போகும். ஸோ இப்படி உள்ளே போகிறதுனால ஆஸ் பர் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் லா the current carrying conductor is placed inside a magnetic field. இது ஒரு magnetic field. current carrying conductor
கரெக்டா? current carrying conductor magnetic field ல இருந்துச்சுன்னா the conductor will experience a force. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு டார்க்காக மாறி இப்போ மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ புரியுது இல்லை? காமனாக எப்போ ஃப்ளக்ஸ் இருந்தால் தான். கரெக்டாக? இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் மீடியம் இருக்குது. இந்த ஃப்ளக்ஸ் மீடியமில் தான் என்னோட கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருந்துச்சு. நேற்று நான் இந்த டயக்ராமை வரைஞ்சி கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர், திஸ் இஸ் அ டாட் நோட்டேஷன் when it is a north pole. ஸோ it is a south, it is a cross. அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் டார்க்கோட ஜெனரேஷன் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டார்க் வரணும்னா என்ன ஃபேக்டர்ப்பா? தட் இஸ் அ BIL sin theta. ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் இருந்தால் தான் டார்க்கே இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் இருந்தால் தான் டார்க்கே இருக்கும். இப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு? பேக் EMF தான் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பேக் EMFக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த கண்டக்டர் என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கண்டக்டர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த கண்டக்டர் அகெயின் இதே மேக்னெட்டிக் மீடியமில் ரொட்டேட் ஆகுறதுனால அதே கண்டக்டரில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அது எப்பவுமே கிராஸாக தான் இருக்கும். இந்த கிராஸ் எப்பவுமே அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இருந்த டாட்டை அப்போஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேஸில் இதில் டாட் மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இதில் கிராஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராஸ் எப்பவுமே இதோட டாட்டை அப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சிம்பிள் தான், நியூட்டனோட தேர்ட் லா மாதிரி தான். நீங்கள் இந்த இடத்துல டெர்மினல் வோல்டேஜ் கொடுக்குறீங்கல்ல, ஸோ இந்த டெர்மினல் வோல்டேஜ்னால இப்போ இந்த மோட்டார் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகுறதுனால திரும்ப இதுலேயே EMF ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னோட மோட்டர்லேயே ஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும். சரி, உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம், இது மோட்டர் தானே, ஸோ இந்த மோட்டரில் EMF ஜெனரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஃபாரடேஸோட லா இருக்குல்ல, ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக EMF வரும்ல. அப்போ தேர்ஃபோர் இந்த மோட்டார் ரொட்டேட் ஆகிறப்போ EMF ஜெனரேட் ஆகுது. இந்த ஜெனரேஷன் EMF தான் நம்ம பேக் EMFன்னு சொல்கிறோம். இந்த பேக் EMF அது என்ன பண்ணும்னா அது உருவாக காரணமாக இருந்த VTயை அப்போஸ் பண்ணும். இட் அப்போசஸ் VT. ஓகே, இதோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பேக் EMFன்றது எப்பவுமே என்னோட டெர்மினல் வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட். அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, சேம் ஃபாரடேஸோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது ஃபாரடேஸ் லா மாதிரி தான். ஸோ ஒரு கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் மீடியம்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதில் EMF இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆன EMF தான் நம்ம ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மோட்டர்லையும் எனக்கு ஜெனரேஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஜெனரேட்டர்லையும் எனக்கு டார்க்கோட அப்போசிஷன் இருக்கும், டிராக் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது புரிஞ்சாதான் உங்களால் ஃபர்தராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மோட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன நடக்கும்னா இட் ப்ரொடியூசஸ் அ டார்க். கரெக்டா? மோட்டர் என்ன பண்ணும்? ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அட் த சேம் time here and back EMF is also generated. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பேக் EMF ஜெனரேட் ஆகும். this back EMF always opposes this motor torque. ஓகேங்களா? ஸோ என்னோட மோட்டார் டார்க்கை இந்த பேக் EMF அப்போஸ் பண்ணும் மோட்டரில். அதே மாதிரி தான் ஜெனரேட்டர்லையுமே. ஸோ when it is a generator it produces the EMF. அதே மாதிரி at the same time here and torque opposition so is created. This is known as drag torque அப்படின்னு சொல்லுவாங்க. drag torque எங்க இருக்கும்னா மோட்டர்ல இருக்கும், ஜெனரேட்டர்ல இருக்கும். ஓகேங்களா? drag torque எங்க இருக்கும்னா ஜெனரேட்டர்ல இருக்கும். which mean நீங்க ஜெனரேட்டரை ரொட்டேட் பண்றீங்க, ரைட்? ஜெனரேட்டரை ரொட்டேட் பண்றீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டார்க் வரும். that is known as drag torque. ஓகேங்களா? அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் மூவரை ரொட்டேட் பண்றோம். அந்த பிரைம் மூவரோட அப்போசிஷனா இருக்கிறவன் பேரு தான் drag torque. ஓகேயா? ஸோ இந்த drag torque தான் நம்ம பிரைம் மூவரோட அப்போசிஷன். this drag torque
always opposes the EMF. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டார்க் எதுனால வருது? ரொட்டேட் ஆனதுனால வருது. அந்த ரொட்டேஷன் இஎம்எஃப்யுமே எனக்கு கொடுத்துருச்சு. அந்த இஎம்எஃப் அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அதை தடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பேக் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ பேக் இஎம்எஃப்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ EB இஸ் ஈக்குவல் டு ஜெனரேட்டர்லையும் மோட்டர்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ VT ஈக்குவல் டு இதுக்கு KVL தான் எழுத போறேன், நத்திங் பட் இதுக்கு நான் KVL தான் எழுத போறேன்ப்பா. இது ஒரு மோட்டர்ல, மோட்டர்ன்றதுனால கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். IL, ஸோ தட் இஸ் IA, திஸ் இஸ் IA, திஸ் இஸ் RA, திஸ் இஸ் EB. ஜஸ்ட் அப்படியே நான் இதில் KVL எழுதுங்களேன். ஸோ இப்போ KVL எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது மைனஸ், அப்போ therefore மைனஸ் EB. அடுத்ததான் நெக்ஸ்ட் இது பிளஸ் இது மைனஸ், என்ன அப்போ அகைன் மைனஸ் IARA, மைனஸ் IARA. அடுத்து இது வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் VT இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன், EB வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ therefore இந்த EB அந்த பக்கம் போயிடுது. ஸோ மைனஸ் IARAவை நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் EB மைனஸ் IARA பிளஸ் VT கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது VT ஈக்குவல்ட்டுன்னு எழுதலாமா? ஏன்னா VT இந்த பக்கம் போயிடும், அது எல்லாமே அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். EB ப்ளஸ் IARA அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் IARA இந்த சைடு வந்துடுது, இது இந்த சைடு வந்துடுது. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் கரெக்டாப்பா. ஸோ திஸ் இஸ் எ மோட்டர்னா, மோட்டருக்கு மெஷின் எப்பவுமே கரண்ட்டை இப்படி தான் கொடுக்கும். அதனால திஸ் இஸ் மைனஸ் EB, அடுத்ததான் மைனஸ் IARA பிளஸ் VT, மைனஸ் EB மைனஸ் IARA பிளஸ் VT இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ VT ஈக்குவல் டு EB பிளஸ் IARA வா, EB பிளஸ் IARA. ஸோ எனக்கு என்ன வேணும்னா, ஸோ இந்த இடத்துல மோட்டார் வில் ஸ்டாப், மோட்டார் வில் கண்டினியூ டு ரன், த ஆர்மேச்சர் வில் பர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் மோட்டார் வில் நாய்ஸி. அப்போது இதிலிருந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், ஸோ IARA வேணும்னா, IARA வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ EB ப்ளஸ் VTன்னு மாறிடுமா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டு தானே? மைனஸ் EB ஜென்ரேட்டரில், ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ VT இஸ் ஈக்குவலன் டு, ஆமாம், EB ஈக்குவலன் டு VT மைனஸ் IARAன்னு கூட எழுதலாம். ஜென்ரேட்டரில் நம்ம இப்படி கூட எழுதுவோம்ல, EB இஸ் ஈக்குவலன் டு VT மைனஸ் IARA அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதானே நான் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ VT வேணும்னா EB ப்ளஸ் IARA, எனக்கு VT தான் வேணுமா? ஸோ IARA வேணும்னா இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது அந்த பக்கம் வந்துடும்ல. ஒரே நிமிஷம்ப்பா, எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா நம்ம? மைனஸ் EB ப்ளஸ் மைனஸ் IARA. ஸோ இது இந்த எக்ஸ்பிரஷன் சேம் தானே, இந்த எக்ஸ்பிரஷன் சேம் தானே, நமக்கு தான் தெரியும்ல. வென் இட் இஸ் ஜெனரேட்டராக இருந்தால், மோட்டராக இருந்தால், இட் இஸ் மோட்டராக இருந்தால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். மோட்டராக இருந்தால் VT இஸ் கிரேட்டர் தென் EB, கரெக்டா? ஏன்னா சப்ளை தான் VT, ஸோ EB ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம EB வேணும்னா VT மைனஸ் IARA தான் எழுதுவோம். இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் எழுதினாலும் நமக்கு அது தானே வந்திருக்கணும். ஸோ EB ஈக்குவலன் டு VT மைனஸ் IARA தானே வந்திருக்கணும். மைனஸ் EB மைனஸ் IARA மைனஸ் EB மைனஸ் IARA ப்ளஸ் VT. அப்போ EB வேணும்னா எஸ், EB அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். பாருங்கள், இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எஸ், எக்ஸ்பிரஷன் கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போது EB அந்த பக்கம் போயிடுச்சுன்னா VT மைனஸ் IARA, EB அந்த பக்கம் போயிடுச்சுன்னா VT மைனஸ் IARA அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த IARAவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், IARA இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இவன் வந்து அந்த சைடு வந்துட்டான்னா VT மைனஸ் EB அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக இங்கிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா IAவை எழுதுறேன். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டு இப்படி எழுதலாம். ஸோ VT மைனஸ் EB பை RA. ஸோ புரியுது இல்லை? அப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் இப்படி நம்ம எழுதலாம், VT மைனஸ் EB பை RA. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வாங்க, சடனாக EB 0 ஆச்சுன்னா,
சடனா EB 0 ஆச்சுன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல VT வந்து 230 வோல்ட் இருக்கும்பா, காமனா ஒரு 230 வோல்ட் இருக்கும். ஸோ EBன்றவன் எப்பவுமே என்னவா இருப்பான், கம்மியாக தானே இருப்பான். இவன் 230 இருந்தா இவன் 200 தான் இருப்பான். ஓகே, அப்போ 230 மைனஸ் 200 divided by ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 ohm எடுத்தேன்னா that is 30 divided by 0.1 ohm அரௌண்ட் 300 amperes இனிஷியல் கேஸா போயிருந்திருக்கும். ஓகேங்களா, இனிஷியல் கேஸா போயிருந்திருக்கும். ஸோ இப்போ இதுவே EB 0 ஆச்சுன்னா இப்போ பாருங்க, இப்போ இதுலயே EB 0 ஆச்சுன்னா என்ன நடக்கும்பா, EB இந்த இடத்துல 0 ஆயிருந்திருந்தப்போ ஸோ என்னவா இருந்திருக்கும், 230 மைனஸ் 200 இருந்துச்சு இல்லை, 230 minus 200 இப்போ என்னவாயிடுச்சுன்னா it becomes 0 divided by 0.1. அப்போ என்னவாயிடுது, 2300 ஆம்பியர் கரண்ட் வந்து இது என்ன பண்ண போகுது, எடுக்க போகுது. எப்போ, when EB வந்து 0வா இருக்கிறப்போ. புரியுது தானே, EB 0 ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் நான் சொல்றேன், இந்த மேல இருக்கிற எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் நான் சொல்றேன். EB 0 ஆச்சுன்னா ஸோ என்னோட ஆர்மேச்சரோட கரண்ட் 300 ஆம்பியர்ல இருந்த என்னோட நார்மல் ஆர்மேச்சர் கரண்ட் ஸோ எவ்வளோ ஆம்பியரா மாறி இருக்குன்னா 2300 ஆம்பியரா மாறி இருக்கு. ஆல்மோஸ்ட் இது எவ்வளவு டைம், 10 டைம்ஸ் ஹையரா இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 6 to 8 டைம்ஸ் இருக்கும்பா, பொதுவா 6 to 8 டைம்ஸ் ஹையரா இருக்கும். ஓகேங்களா, அப்ப பாருங்க 8 மடங்கு கரண்ட் லார்ஜரா போச்சுன்னா ஆர்மேச்சர் வைண்டிங் நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்றதெல்லாம் விடுங்க, ஆர்மேச்சர் வைண்டிங் கண்டிப்பா என்னவாகும், மோட்டார் வில் ஸ்டாப்லாம் ஆகாது, ரொட்டேட் பயங்கரமா ஆகும். ஓகேங்களா, மோட்டார் வில் கண்டினியூ டு ரன், நார்மலா ரன் ஆகுமா, நார்மலாலாம் ரன் ஆகாது. ஸோ ஆர்மேச்சர்ல ரொம்ப அதிகமான கரண்ட் போறதுனால ஆர்மேச்சர் கரண்ட் தானே இது, IA தானே, நம்ம இதை தானே டெரைவ் பண்ணியிருக்கோம் ஃபைனலா. இங்க பாருங்க IA தானே, ஸோ IA இஸ் வெரி வெரி லார்ஜர். அப்போ ஆர்மேச்சர் மே பர்ன், கண்டிப்பா ஆர்மேச்சர் பர்ன் ஆயிடும். ஓகே, சிம்பிள் தான்ப்பா. ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நான் IA போடுறேன். ஸோ IA இஸ் ஈக்குவல் டு VT மைனஸ் EB பை RA. ஸோ இப்போ ஆர்மேச்சர் கண்டிப்பா பர்ன் ஆயிடும். புரியுதுல்ல, எஸ் இட் இஸ் பர்னிங். ஸோ அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஷனை நான் எழுதுறப்போ இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணனால டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்து பண்ணணும்ப்பா. ஸோ எப்பவுமே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தான் இருக்கும், அதுக்கே நம்ம வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்ததா ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின். DC shunt machine develops an AC EMF of 250 volt at 1500 RPM. Shunt machine 250 வோல்ட்டை 1500 RPMல ரொட்டேட் கொடுக்குதான். ஓகேங்களா, ஸோ ஒரு மெஷின் 250 வோல்ட்டை 1500 RPMல ரொட்டேட் பண்றப்ப கொடுக்குதான். ஃபைண்ட் த டார்க் டெவலப்டு ஃபார் அ ஆர்மேச்சர் கரண்ட் ஆஃப் 50 ஆம்பியர். ஓகேங்களா, ஒரு மெஷின் இருக்குப்பா என்கிட்ட, டார்க்குன்னு சொல்றாங்க, டார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ அது மெஷினா என்ன, மோட்டர். ஓகேங்களா, ஸோ டார்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ இட் இஸ் நாட் அ மெஷின், இட் இஸ் அ மோட்டார். பர்டிகுலரா இது என்னன்னா இட் இஸ் அ மோட்டார். ஓகேயா, இப்போ இந்த மோட்டார் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஸோ சப்ளை வோல்டேஜ் EMF EG இஸ், ஸோ மோட்டர்ன்றதுனால இது EG கிடையாது, இட் இஸ் அ EB. ஓகேயா, மோட்டரா இருக்கிறதுனால இது EB 250 வோல்ட். ஸோ ஒமேகா 1500 RPM. ஆர்மேச்சர் கரண்ட் IA கொடுக்குறாங்க, IA இஸ் அ 50 ஆம்பியர். ஓகே, ஸோ இதுதான் என்னோட IA, இட் இஸ் அ 50 ஆம்பியர். இப்போ ஃபைண்ட் த டார்க் டெவலப்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் கேட்குறாங்க, T எலக்ட்ரிக்கல் கேட்குறாங்க. சார் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, EB இருக்கு, ஒமேகா இருக்கு, IA இருக்கு, டார்க் வேணும். ஸோ நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இன் DC ஜெனரேட்டர்ஸ்ல எப்படி நம்ம எழுதியிருப்போம், பவர் இஸ் ஈக்குவல் டு EGIA அப்படின்னு நம்ம எழுதலாமா. ஸோ இது ஜெனரேட்டர்ல, DC ஜெனரேட்டர்ல. ஸோ அதே மாதிரி DC மோட்டர்லேயே நான் பவரை எழுதியிருப்பேன். ஸோ பவர் எப்படி எழுதலாம்னா தட் இஸ் டார்க் இன்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இன்டு ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதலாம். எஸ், அப்போ தேர்ஃபோர் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிக்கிறேன், இதை யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிக்க போறேன். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை நான் ஈக்குவல் பண்றேன். அப்ப நான் என்ன சொல்ல முடியும், இதுவுமே பவர் தான்,
இதுவுமே பவர் தான். அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ இப்போ 250 into 1500 is equivalent to அப்போ என்னப்பா 50 into எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல இது என்னப்பா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒமேகா கிடையாது, திஸ் இஸ் என். ஓகேயா? அப்போ திஸ் இஸ் என். அப்போ நீங்கள் இந்த இடத்துல 1500 அப்படின்னு போடக்கூடாது. ஸோ ஒமேகா வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும் 2πn/60. ஓகே, அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 250 into 2π into நம்பர் ஆஃப் ஸ்பீடு வந்து 1500, ஸோ டிவைடட் பை 60. ஓகே, ஸோ EGIA equivalent to டார்க் இன்ட்டு ஒமேகா இல்லை. ஸோ இப்போ டார்க் இன்ட்டு ஒமேகாவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ சாரிப்பா, நான் EGIAன்னு போடுறதுக்கு EG இன்ட்டு ஒமேகான்னு போட்டுட்ருக்கேன். IA தானே, திஸ் இஸ் EG, EB இன்ட்டு IA. IA என்னன்னா 50. ஓகே, 250 into 50. ஸோ அடுத்ததா இந்த இடத்துல ஒமேகாவை இங்கே தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் ஒமேகா வந்து டார்க் இன்ட்டு ஒமேகா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2π into 1500 டிவைட் பை 60. அவ்வளோதான்ப்பா. ஸோ இது என்னன்னு தெரியல, எரேஸே ஆகலை. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ EGIA, ஸோ EGIA is equivalent to TE into ஒமேகா. ஸோ இப்போ இது எல்லாமே எழுதிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் 1500ஐயும் 250 அடிக்கிறோம்ப்பா. ஸோ 1500 250 அடித்தா என்னப்பா வரும்? ஸோ 4 times 6 timesன்னு வரும். படிச்சிங்கன்னா தட் இஸ் 0 தான் இருக்கும், தட் இஸ் 10. அப்புறம் அடிச்சிங்கன்னா தட் இஸ் 10 into 50, தட் இஸ் 500. ஓகேங்களா? ஸோ 500 டிவைடட் பை 2π, ஸோ இன்ட்டு திஸ் இஸ் டார்க். அவ்வளோதான். ஸோ 500 டிவைடட் பை 500 டிவைடட் பை 2 வந்து 250. ஸோ 250 டிவைடட் பை 3.14. அப்போ therefore 3ஆல் டிவைட் பண்ணாலுமே which is 8 3s are 24. அப்போ ஆல்மோஸ்ட் இட் இஸ் 80க்கு கிட்ட தான் இருக்கணும். அப்போ 79.6 தான் இருக்குது. எஸ், இதுதான் நம்மளோட ஆன்சரு. ஸோ ஈஸி தானேப்பா. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண போகிறீங்க? ஸோ EGIA இதுவும் பவர் தான். ஸோ டார்க் ஒமேகா இதுவும் பவர் தான். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. EGனாலும் EB அப்படின்னாலும் ஒன்று தான். திஸ் இஸ் த பவர் ஜெனரேஷன் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. 250/3 24, 8 3 24 இல்லை. அப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன், 80க்கு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 80க்கு கிட்ட 79.6 நியூட்டன் பர் மீட்டர் தான் இருக்குது. டார்க்கோட யூனிட் இஸ் நியூட்டன் பர் மீட்டரு. ஸோ அதை நம்ம போட்டோம். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தானே. அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following motor is suitable for driving crane, hoist, traction, large lift, air compressors, etc. ஸோ என்னோட எந்த மெஷின் ஸோ இந்த பர்டிகுலர் லோட்ஸ்க்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கிரேனுக்கு, ஹாயிஸ்ட்டுக்கு, ட்ராக்ஷனுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கிற மோட்டர் எது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபார் ட்ராக்ஷன் பர்பஸ்க்கு நமக்கு ட்ராக்ஷன், ஹாயிஸ்ட்டு, இந்த பர்பஸ்க்கு we need more starting torque. Yes, more starting torque. ஸோ இப்போ அதிகமாக ஸ்டார்டிங் டார்க் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DC சீரியஸ் மோட்டாருக்கு தான். எஸ், இது ஆன்சர் ஈஸி தான். ஸோ இது ஒரு DC சீரியஸ் மோட்டார் தான். DC சீரியஸ் மோட்டாருக்கு தான் ஹை ஸ்டார்டிங் டார்க் வேணும். என்னோட கிரேனு, ஹாயிஸ்ட் எல்லாத்துக்குமே ஹை ஸ்டார்டிங் டார்க் தான் சார் வேணும். ஸோ எஸ்கலேட்டர், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன், ட்ரில்லிங் மிஷின், ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நமக்கு ஸோ ஹை ஸ்டார்டிங் டார்க் வேண்டாம். ஸோ ஒரு மாடரேட் ஸ்டார்டிங் டார்க் இருந்தால் போதும். அதுவே சீவிங் மிஷினு, ஸோ வாட்டர் பம்ப்ஸு, சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் நமக்கு ஸோ லோயர் ஸ்டார்டிங் டார்க் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கொஷின் பார்த்துட்டோமா? எஸ், ஆமாம் பார்த்துட்டோம். இப்போ இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுவும் பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த கொஷின் தான். A DC 200 volt DC machine has a armature resistance of 0.5 ohm and its full load current IA is 20 ampere.
determine the induced EMF when the machine acts as a motor. ஓகேயா? ஸோ ஒரு மெஷினோட வோல்டேஜ் கொடுக்குறாங்க. ஒரு மெஷினோட வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கனாலே எப்பவுமே என்ன கொடுப்பாங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் தான்ப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா? மெஷினுக்கு வெளியே அவைலபிளாக இருக்கிறது தான் எப்பவுமே கொடுப்பாங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் for the machine, so terminal voltage VT is 200 volt. ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA is 0.5 ampere. ஓகேயா? ஸோ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் IA is 20 ampere. ஓகே, இது determine the EMF when the machine acts as a motor. இப்போ இது மோட்டரா இருக்கிறப்போ ஸோ EB என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. EMFனா மோட்டரோட EMFனா பேக் EMF தானே? ஓகேங்களா? ஸோ மோட்டரோட பேக் EMF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேக் EMFனா நமக்கு இப்போ தானே தெரியும், இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ VT மைனஸ் IARA இப்போ தான் நம்ம பார்த்தோம். VT மைனஸ் IARA. ஸோ ஏன்னா மோட்டரை பொறுத்த வரைக்கும் VT தான் ரொம்ப அதிகமாக இருப்பான். ஸோ அவன்லேருந்து தான் நம்ம கழிக்கணும். ஸோ ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் EB தான் ரொம்ப அதிகமாக இருப்பான். அவன்லேருந்து தான் நம்ம கழிச்சிருப்போம். மோட்டர்னா VT மைனஸ் IARA, ஜெனரேட்டர்னா ஸோ VT ப்ளஸ் IARAவாக மாறி இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 200 மைனஸ் 20 இன்ட்டு 1/2 விச் இஸ் 190 வோல்ட்ஸ் தான் ஆன்சர். ஸோ கரெக்ட் சுஜி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது ஈஸி கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் பின்னாடி வரும். ஸோ ஆக்சுவலாக ஏதோ ஒரு மிஸ்டேக்கு திரும்ப இது எல்லாமே அப்படியே அப்ளை ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் படிங்களேன். ஸோ விசிபிளாக இருக்கா? ஸோ திரும்ப இந்த ஏரியாவில் வரல. இந்த கொஷினில் நமக்கு அதே மாதிரி வந்துருச்சு. A DC series motor are not to be used on no load otherwise. ஸோ இந்த கொஷின் பார்த்தோமா, நம்ம இதில் ஃபில் ஆகி வந்திருக்கு. ஸோ அடுத்த கொஷின் வேணால் போகலாம். ஸோ ஓகே, இந்த கொஷின் பார்ப்போம். ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட். ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலு எதை ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகுதுப்பா? ஓகேங்களா? ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலு எதை ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகுது? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட். நம்ம பார்த்துருப்போம் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலு, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு. ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்காக? டு ஃபைண்ட் டைரக்ஷன் ஆஃப் EMF. கரெக்டா? என்ற டைரக்ஷன் ஆஃப் EMF ன்னு சொல்லலாம். இல்லைன்னா EMFனால வரப்போறது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு கூட சொல்லலாம். ஆர் ஓகேங்களா? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ அப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு இதில் எப்படி நம்ம சொல்லியிருப்போம்? இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் டைரக்ஷன் ஆஃப். ஸோ என்னதுப்பா? ரொட்டேஷனா? ரொட்டேஷன் அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ என்ன? ஃபோர்ஸ். இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நான் ஒரு டயக்ராமில் கூட உங்களுக்கு வரைஞ்சல. திஸ் இஸ் நார்த் போல். அப்போது என்னோட மோட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மோட்டரில் இந்த இடத்துல நார்த் போலாக இருக்கிறப்போ அது என்ன நொட்டேஷனில் இருக்கும்னா டாட் நொட்டேஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் டாட். அடுத்ததா இந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்னு சொன்னேன். என்ன வரும்னு சொல்லியிருந்தோம்? ஃபோர்ஸ் தான் வரும்னு சொன்னோம். கரெக்டாக? ஃபோர்ஸ் தான் வரும். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ் is known as torque. ஓகே, அப்போ therefore இதே நீங்கள் சொல்லலாம். it used to find direction of torque அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ நீங்கள் ரொட்டேஷன் இதை தப்பு பண்ணுவோன்றதுனால தான் அந்த ஒரு மாதிரி ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஃப்ளக்ஸ் கிடையாது, EMF கிடையாது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படின்றது தான் சரியான வார்த்தை.
ரொட்டேஷன்ன்றது இல்லை. ரொட்டேஷன் இந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நான் சொல்ல போது அது கிடையாது. டார்க் தான். டைரக்ஷன் ஆஃப் டார்க் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றது தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கரெக்டாக வருதா? ஸோ அது கரெக்டாக வருது. இந்த கொஸ்டினில் இப்படி வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி வேறு ஸ்லைடுக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் இப்போ ட்ரை பண்ணுவோம். ஓகே, 200 வோல்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் ஆகும்பா. ஸோ 200 வோல்ட்டு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இது என்ன மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். ஓகே, ஸோ வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, தட் இஸ் 200 வோல்ட். அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 200 வோல்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் டிராயிங் அ நோ லோட் கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர். ஸோ ரொட்டேட்டிங் அட் 600 RPM. அப்போ ஃபர்ஸ்ட் நோ லோடு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் நோ லோடுன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட நோ லோடு கேஸ். ஸோ நோ லோடு கேஸில் வோல்டேஜ் என்ன அப்படின்னா தட் இஸ் 200 வோல்ட். ஃபர்ஸ்ட் அப்படியே டேரெக்டாகவே எழுதிக்கலாம், 200 வோல்ட்டு. ஸோ என்னோட நோ லோடு கரண்ட் என்ன? ஸோ லோடு கரண்ட் ILனாலும் IA அப்படின்னாலும் ஒன்று தான், 10 ஆம்பியர். அடுத்ததா ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ த ஸ்பீட் ஒமேகா இஸ் 600 RPM. ஓகேங்களா, ஸ்பீடு என்னன்னா தட் இஸ் 600 RPM அப்படின்னு சொல்றாங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA என்னன்னா தட் இஸ் 1 ohms. ஸோ அடுத்ததா இப்போ ரெண்டாவது கேஸ் கொடுக்குறாங்க. when it's full load current, full லோடுல, ஓகேங்களா, ஃபுல் லோடுல டெர்மினல் வோல்டேஜ் இது VT. ஓகே, VT மாறுமா அப்படின்னா மாறாது. அகெயின் அப்போ VTன்றது இங்கேயுமே 200 வோல்ட் தான். ஸோ லோடு கரண்ட் தான் ஃபுல் லோடில் கேட்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் இது எனக்கு தெரியாது. ஸோ ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல் லோடு கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல் லோடில் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குதுன்னா 50 ஆம்பியர் எடுத்துக்குதான். ஸோ இப்போ ஃபுல் லோடு கரண்ட் இஸ் 50 ஆம்பியராம். ஸோ இந்த கேஸில் அகெயின் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 1 ohm தான். ஸோ இந்த கேஸோட ஒமேகா 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் புரியுது இல்லப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் இருக்கு நம்ம கிட்ட, அது நோ லோட்ல இருக்கு. ஸோ நோ லோட்ல அதோட டெர்மினல் வோல்டேஜ் 200, லோடு கரண்ட் வந்து 10 ஆம்பியரா இருந்துச்சு நோ லோட்ல. ஸோ அடுத்ததா அப்போ அந்த நோ லோட்ல அதோட ஸ்பீடு 600 RPMல இருந்துச்சு. ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் 1 ohm இருந்துச்சு. அடுத்ததா நான் என்ன பண்றேன், அந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜெனரேட்டரை ஃபுல் லோட் பண்றேன். ஃபுல் லோட் பண்றப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்ல, லோடு கனெக்ட் பண்ண ஆர்மேச்சர் அதிகமாக கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் எடுத்துக்கிச்சு. அந்த டோட்டல் கரண்ட் என்னன்னா தட் இஸ் 50 ஆம்பியர் இந்த கேஸ்ல. ஸோ இப்போ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன் சேம். இப்போ ஒமேகா 2 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு எப்படி இந்த மோட்டர்ல எக்ஸ்பிரஷன் அந்த ஒமேகாவை கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு தெரியும். ஸோ EG இஸ் ஈக்குவலன்ட் டு KA 5 ஒமேகா அப்படின்னு நம்ம சொன்னோமா, அதே தான் EBக்கும் பொருந்தும். அப்போ EB ஈக்குவலன்ட் டு KA 5 ஒமேகா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். இட் இஸ் அ டிசி செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாரா, ஸோ அதனால ஃப்ளக்ஸும் கேஏவும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸே மாறாது இல்லப்பா. ஸோ இப்போ தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். கேஏன்றது நமக்கு தெரியுமா, அது ஆல்ரெடியே கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்லலாம், இந்த கேஸில் EB என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அடுத்ததா அப்போ இந்த கேஸோட EB2 நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்.
ஓகேயா? அப்போ இந்த கேஸோட EB2 நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒமேகா 2 நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். சிம்பிள் தானே? இது எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு புரியுது இல்லப்பா? இங்க எனக்கு EBக்கும் ஒமேகாக்கும் தான் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும். ஒமேகான்னு வந்துச்சுனாலே ஒமேகாவும் EBயும் தான் என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஸோ EB டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகான்ற ரிலேஷனை தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? EBயையும் ஒமேகாவையும் தான் ரெண்டு கேஸ்லையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே EB இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. அப்போ இங்கே EBயை கண்டுபிடிங்க. ஸோ இங்கே EBயை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல என்னோட EB2 கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே ஒமேகாவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல EBயை கண்டுபிடிங்க. இந்த இடத்துல EB என்னப்பா ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, இட் இஸ் அ மோட்டர்னா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம். RA என்ன இங்கே எழுதிக்குவோம், RA வந்து 1 ohm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ EB VT minus IARA. VT என்ன 200 minus IA என்ன 10 into 1, அப்போ 190 volt. ஓகேயா? ஸோ EB1 என்னன்னா that is 190 volt. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? EB1 is equivalent to omega 1 ன்னு எழுதலாம். ஸோ EB2 equivalent to omega 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். EB1 எழுதிட்டேன். இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு எல்லா பேராமீட்டரும் இருக்கு. VT, IL, IA ரெண்டும் ஒன்று தானே, IL, IA ரெண்டும் ஒன்று தான், IARA. அப்போ இங்கே என்னால் EB2வையே கண்டுபிடிச்சிட முடியும். எஸ், அப்போ இங்கே என்னால் EB2வை கண்டுபிடிச்சிட முடியும். EB2 என்னப்பா? VT minus IARA. So VT என்னன்னா that is 200 again. So இந்த மாதிரி லோடு கரண்ட் 50 into 1. அப்போ இந்த கேஸில் EB2 வந்து 150 volt பா. EB2 வந்து 150 volt. அப்போ EB2வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒமேகா 2வை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ EB1 என்னன்னா that is 190. ஸோ ஒமேகா 1 என்னன்னா that is 600. அடுத்ததா EB2 என்னன்னா that is 150. ஒமேகா 2 என்னன்னா நமக்கு தெரியாது. this is our ஒமேகா 2. just cross multiply பண்ணுங்க. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒமேகா 2 is equivalent to 150 divided by 190. இதுதான் நம்மளோட ஆன்சரு. ஓகே, ஸோ இதை அடிச்சிங்கன்னா this will get cancelled. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வேறு 19, 15 வேறு எதனா டேபிள் இருக்கா? ஸோ இதை வேணால் 5, இதை வேணால் 6 அப்படின்னு கூட போட்டுக்கலாம், அப்ராக்சிமேட் தான். ஓகே, இங்கே அடிச்சிங்கன்னா தட் இஸ் 100. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் 500க்கு கீழே. ஸோ 500க்கு ஸோ கீழே தான் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இது நியூமரேட்டர் இன்னும் அதிகம். ஸோ நியூமரேட்டர் இன்னும் அதிகன்றனால லெஸ்ஸர் தேன் 500. ஸோ 474 அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ ஆன்சர் அவ்வளோதான் இருக்கலாம். ஓகேங்களா? 474 RPM தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. உங்கள் எக்ஸாம்ஸில் நமக்கு ஆப்ஷன் இருக்க போது அதனால பிரச்சனை இல்லை. இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு புரியுது இல்லை? ஸோ அடுத்த கொஷின் போவோமா? அப்போ நம்ம ஸோ அடுத்த கொஷின் ஸோ ஓகே 473. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதே மாதிரியே நமக்கு வந்திருக்கு. ஸோ இதே என்ன பண்ணலான்னா அந்த கொஷினை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு தெரியல, நமக்கு ஓவர் ரைட் ஆகிடுது கொஷின் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கொஷின், a forward driven DC shunt motor generator. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா forward driven DC shunt generator producing a rated EMF of 300 volt. ஸோ நீங்கள் ஃபார்வர்டாக ரொட்டேட் பண்ணுறப்போ கேஸ் 1 இது during forward rotation. ஓகேங்களா? for a forward driven DC shunt generator producing a rated EMF of EG. அப்போ என்னவா இருந்திருக்குன்னா 300 வோல்ட்டாக இருந்திருக்கான். ஓகேங்களா? forward driven DC shunt generator
producing a rated EMF of 300 volt. If the direction of rotation is reversed, along with இங்க பாருங்க direction of rotation மட்டுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ கிடையாது. ஸோ is along with the residual flux. ஓகே, இது கேஸ் 2. இந்த கேஸ்ல residual flux 5 residual positive direction during the rotation என்னன்னு சொல்றாங்க, forward rotation. அப்ப இங்கேயுமே ஒமேகா வந்து பாசிட்டிவ். புரியுதா? இது என்னோட கேஸ் 1. ஸோ ஒமேகா பாசிட்டிவ், flux residual ரெண்டுமே பாசிட்டிவ். கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல என்ன பண்றாங்க? ஸோ the direction of rotation is reverse, omega is negative. along with ன்னு சொல்றாங்க, ஃப்ளக்ஸையுமே சேர்த்து நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ therefore flux residual is also negative. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல இஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இஜி எதுனாலப்பா வருது? ஸோ இஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் மஸ்ட், அவர் அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் மஸ்ட் மேக்னடைஸ், இந்த பாயிண்ட்டை நான் நேற்று சொல்லியிருந்தேன், த ரெசிடுவல் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? அவர் அடிஷனல் ஃப்ளக்ஸ் மஸ்ட் மேக்னடைஸ் த ரெசிடுவல் ஃப்ளக்ஸ். அப்போதான் எனக்கு இஜி பில்ட் ப்ராசஸ் நடக்கும். அப்போ தேர்ஃபோர் இஜி டோட்டலாக நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ப்ராசஸ், இந்த கேஸ் இங்கே முடிஞ்சிச்சுப்பா. இது எல்லாமே செகண்ட் கேஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இஜி நியூ என்ன நம்ம சொல்லலாம்? ஸோ என்னோட ஃப்ளக்ஸு ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் அடிஷ்னலாக இருக்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த கேஸோட தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா ரெசிடுவல் ஃப்ளக்ஸை நெகட்டிவாக ஆக்கியிருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அடிஷ்னல் ஃப்ளக்ஸை நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல. அடிஷ்னல் ஃப்ளக்ஸை பற்றி எனக்கு தெரியாது. அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவாக இருக்க போகிறானா நெகட்டிவாக இருக்க போகிறானானே எனக்கு தெரியாது. பிஃபோர் தட் இந்த இடத்துல என்னோட ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் ஒமேகா சேஞ்ச் ஆனதுனால இந்த இடத்துல மட்டும் நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா மைனஸ் ஃப்ளக்ஸ் ரெசிடுவல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ ஃப்ளக்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் சார். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இவன் எதனால வந்திருப்பான்? டியூ டு ரொட்டேஷன் அண்டு அவர் ஃப்ளக்ஸ்னால தானே வந்திருப்பான். ஸோ இந்த அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் எதனால வந்திருப்பான்னா டியூ டு அவர் ரொட்டேஷனல் அண்ட் ஃப்ளக்ஸ்னால தான் வந்திருப்பான். ஸோ இந்த ஜெனரேட்டரில் நம்ம டயக்ராம் கூட போட்டிருப்போம். ஸோ இங்கே இஜி இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும், இஜி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றதை நம்ம இஜி ஈக்குவல் டு கேஏ ஒமேகால எழுதிக்குவோம். ஓகே, இந்த இடத்துல எப்பவுமே ஃப்ளக்ஸ் அடிஷனல் இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஃப்ளக்ஸ் அடிஷனல் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இஜி. ஸோ இஜி பில்ட் ஆனால் தான் அடிஷனல் ஃப்ளக்ஸ் பில்ட் ஆகும். இஜியே வராமல் இருந்தால் அடிஷனல் ஃப்ளக்ஸ் வருமா? வராது தானே. ஸோ இப்போ இஜி ஃப்ளக்ஸ் அடிஷனல், அதாவது ஃப்ளக்ஸ் அடிஷனல் எப்பவுமே இஜி அடிஷனலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இஜின்றது நமக்கு தெரியும். ஸோ இஜி இஸ் அ கேஏ ஃபை ஒமேகா. ஸோ கேஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ ஃபை ஒமேகாவை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இஜி அடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா என்னோட ஃப்ளக்ஸ் இன்டு ஒமேகாவை பொறுத்து இருக்கு. இந்த கேஸில் பாருங்க, இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் இஸ் நெகட்டிவ், அடுத்ததா ஒமேகா இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வில் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போ இஜி அடிஷ்னல் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ். அப்போ ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ். விச் டினோட்ஸ், இது எதை டினோட் பண்ணுதுன்னா ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் வந்து இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? எதனாலன்னா ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணதுனால ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக இஜி நியூவில் கால்குலேட் பண்ணுறப்போ மைனஸ் ஃப்ளக்ஸ் ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் பிளஸ் ஃப்ளக்ஸ் அடிஷ்னலை தான் நீங்கள் எழுதுவீங்க. ரெசிடுவல் நெகட்டிவ் ஆகிருக்கு, ஆனால் அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் நெட் இஎம்எஃப் இஸ் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதாப்பா? ஸோ இதே மாதிரி கூட வேணும்னா நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப இதே மாதிரி தான் வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி கூட நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்வர்ட் ட்ரிவன் அதே மாதிரி எடுத்துக்கிறேன்.
forward driven DC shunt generator producing a rated EMF of if the direction of rotation is reverse. ஓகேங்களா, if direction of rotation reverse, okay, but flux residual remains constant அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த முறை டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிட்டேன், ஃப்ளக்ஸ் ரெசிடுவல் கான்ஸ்டன்டா இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன தெரியும்னா இஜி எப்போ பில்ட் ஆகும், இஜி நியூ எப்போ பில்ட் ஆகும்னா எனக்கு ஃப்ளக்ஸ் ரெசிடுவல்ன்ற ஒன்று இருக்கும், அதில் ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் அப்படின்றது மேக்னடைஸ் பண்ணாதான் எனக்கு இஜி நியூ பில்ட் ஆகும். ஸோ இந்த அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு சில டைம் நீங்கள் ரெசிடுவல் ஃப்ளக்ஸை வேணும்னே கூட மாற்றிடலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஓகேயா, அப்போ இந்த கேஸில் நம்ம ஃப்ளக்ஸ் அடிஷ்னலை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் எப்போ வந்திருக்கோம்னா நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இஜி. ஸோ இஜி பில்ட் ஆனாதான் இந்த இஜினால எனக்கு ஃப்ளக்ஸ் கரண்ட் வந்திருக்கும். கரெக்டா, கரண்ட் வந்திருக்கும், இந்த கரண்ட் தான் எனக்கு ஃப்ளக்ஸை கொடுத்துருக்கும். ஓகேயா, ஸோ இஜி வந்தாதான் கரண்ட் வரும், கரண்ட் வந்தாதான் ஃப்ளக்ஸ் வரும். அப்போ தேர்ஃபோர் இஜி பில்ட் ஆனாதான் ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் பில்ட் ஆகும். அப்போ இந்த இஜி பில்ட் ஆச்சா பாசிட்டிவா நெகட்டிவான்றதை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இஜி பில்ட் ஆகும், அது பாசிட்டிவா நெகட்டிவான்றதை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இஜி அடிஷ்னல் வேணும்ல, இஜி அடிஷ்னல்னா ஒமேகாவையும் ஃப்ளக்ஸ் ரெசிடியலையும் டிபெண்ட் பண்ணது. ஸோ இந்த கேஸ்ல டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் தான் ஒமேகா நெகட்டிவ் இல்லை. ஸோ இப்போ விச் இஸ் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ். அப்போ இது என்னப்பா, தட் இஸ் நெகட்டிவ். அப்போ இஜி அடிஷ்னல் எனக்கு என்ன வந்துச்சுன்னா நெகட்டிவ். அப்போ இந்த இஜி அடிஷ்னல் டியூ டு நெகட்டிவ் இஜி அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்க போகுது, ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். கரெக்டா, ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த கேஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் இஜி ரெசிடுவல் பாசிட்டிவாக தான் இருக்கான், ஆனால் ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் என்னவா இருக்கான், நெகட்டிவாக இருக்கான். கரெக்டா, அப்போ மைனஸ் ஃப்ளக்ஸ் அடிஷ்னல். எஸ், இந்த கேஸ்லையுமே ஆன்சர் இஸ் 0 தான். புரியுதா, என் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை நான் மாற்றினேன், ஃப்ளக்ஸை மாற்றலை, ஃப்ளக்ஸோட ரெசிடியூலை மாற்றலை. அந்த கேஸில் எனக்கு 0 தான் வருது. ரெண்டுத்தையுமே நான் மாற்றினேன், ரெண்டுத்தையுமே மாற்றினாலும் எனக்கு 0 தான் வந்துச்சு. ஓகேயா, ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா ஃப்ளக்ஸ் ரெசிடியூல் கொஷின்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே போட்டுக்கோங்கப்பா. இப்போ ஃப்ளக்ஸ் அடிஷ்னலை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த ஃப்ளக்ஸ் அடிஷ்னலுக்கு இந்த இஜி ஈக்குவல் டு KA phi ஒமேகா, இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஃபையும் ஒமேகாவை நீங்க பாக்குறீங்க. ஸோ ஃபையும் ஒமேகா ரெண்டுமே நெகட்டிவா, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவா இருந்திருக்கும். ஸோ கரெக்டா, அப்போ இந்த இடத்துல -5 பிளஸ் பாசிட்டிவா வந்திருக்கும், அப்போ 0 ஆயிடும். ஸோ இதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா போதும். ஸோ இதுல ஏன் என்ன பண்ணலாம்னா கனெக்ஷன் ஆஃப் வைண்டிங்கை மாற்றி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, என்னோட கனெக்ஷன் ஆஃப் வைண்டிங்கை மாற்றி கொடுக்கலாம். ஸோ அது எல்லா கேசஸும் நமக்கு இருக்கும். ஜஸ்ட் அதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸிமமாக இந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனில் ரிவர்ஸ் பண்ணுற கான்செப்ட் எதுவுமே வராது. ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ ரிமைனிங் நம்ம 6:30 கிளாஸஸில் பார்ப்போம். 6:30க்கு நம்மளோட மெஷின்ஸ் கிளாஸில். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு தெரியல இன்னைக்கு பிபிடி. ஸோ நம்ம 6:30 கிளாஸஸில் சரி பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு டிஸ்கஷனில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் எதனா டவுட் இருக்காப்பா, இந்த ரெசிடியூல் மேக்னடைஸில் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஃப்ளக்ஸ் ரெசிடியூலை பாருங்கள், ஃப்ளக்ஸ் ரெசிடியூலை பாருங்கள். அடுத்ததாக ஃப்ளக்ஸ் அடிஷ்னலை கால்குலேட் பண்ணுறதுக்காக இஜி அடிஷ்னலை பாருங்கள். ஸோ இஜி அடிஷ்னலை பாசிட்டிவா நெகட்டிவான்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை கால்குலேட் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃப்ளக்ஸ் ரெசிடியூல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோமான்னு போய் பாருங்க. அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 0 வரல அப்படின்னா நமக்கு அங்கே ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு கேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸ் பார்ப்போம். A forward driven DC shunt generator same தான். If direction of rotation is reverse, if rotation and residual flux, rotation, residual flux and field connection மூணுமே reverse or reversed, மொத்தமே reverse சார்.
புரியுதுங்களா? நம்ம ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் மாற்றணும்னா ஜீரோவாக மாறிடும். மாற்றினா மொத்தத்தையும் மாற்றிடணும், இல்லைனா மொத்தத்தையும் மாற்றவே கூடாது. இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இஃப் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், ரெசிடியல் ஃப்ளக்ஸு, ஃபீல்டு கனெக்ஷன் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணியிருந்தா, ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்னா முன்ன கேஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கனெக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும். கனெக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ பிஃபோர் கேஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கேஸ் 1, கேஸ் 1ல் ஃபீல்டோட கரண்ட் டைரக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ஃபீல்டு கரண்ட். ஓகேயா? கனெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஆர்மேச்சர்ல இருந்து ஸோ என்னோட கரண்ட் வரும். திஸ் இஸ் அவர் இஜி, திஸ் இஸ் அவர் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம்னா மேக்னடைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேஸ் 2ல் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த இடத்துல கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன்னா இவனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவேன், இவனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவேன். அதுதான் கனெக்ஷன் ரிவர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஃபோர் தட் ஸோ இதோட டயக்ராமை வரைகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஃபீல்டு வைண்டிங்கை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கிறேன். சார் ஃபீல்டு வைண்டிங்கில் ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்டு கரண்டோட டைரக்ஷன் ஐஎஃப் ஓல்டு, ஃபீல்டு கரண்டோட ஐஎஃப் ஓல்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதில் இஜி வந்துச்சான்றதை கால்குலேட் பண்ணணும். போன கொஷின் மாதிரி தான். இஜி நியூவை கால்குலேட் பண்ணணும்னா மைனஸ் ஃப்ளக்ஸ் ரெசிடியல் அப்படின்றத போட்டுக்கணும். ஏன்னா ரெசிடியலை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, ரெசிடியல் ஃப்ளக்ஸை இங்கே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால மைனஸ் ஃப்ளக்ஸ் ரெசிடியல். இப்போ இஜி அடிஷ்னலை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இஜி அடிஷ்னல் அதாவது ஃப்ளக்ஸ் அடிஷ்னலை கால்குலேட் பண்ண போகிறீங்க. அதுக்காக இஜி அடிஷ்னல் வேணும், ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக இஜி அடிஷ்னல் நமக்கு வேணும். ஸோ இஜி அடிஷ்னல் ஒமேகாவையும் ஃப்ளக்ஸு ரெசிடியூலையும் பொறுத்தது. இந்த கேஸில் ஒமேகா டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ், ரெசிடியல் இஸ் ரிவர்ஸ். அப்போ நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் விச் இஸ் அ பாசிட்டிவ். அப்போ ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் என்னப்பா பாருங்க, ஃப்ளக்ஸ் அடிஷ்னல். ஸோ இங்கேயுமே எஸ் ஈஜின்னா ஸோ 5 டோட்டல்ல ஒரே நிமிஷமா flux additional equivalent to directly proportional to the EG additional. It is directly proportional to the omega into இது. So therefore EG additional எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா பாசிட்டிவ் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ EG additional பாசிட்டிவ் ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ EG additional பாசிட்டிவ் இல்லை, ஓகே இதை மட்டும் அப்படியே எழுதிக்கிறேன். EG is EG additional. இப்போ அடிஷ்னலாக வந்த என்னோட EG என்னன்னா பாசிட்டிவ். ஓகே, அடுத்ததா இப்போ என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் இஸ் ரிவர்ஸ்டு. அடுத்ததா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இஸ் ரிவர்ஸ்டு. ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இஸ் ரிவர்ஸ்டுன்னா என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் இதை அப்படியே உல்டாவாக பண்ணிக்கணும். ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இஸ் ரிவர்ஸ்டுன்றனால இந்த டயக்ராமே நீங்கள் உல்டா பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளக்ஸ் அடிஷ்னல் இதை வந்து பொலாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும். பொலாரிட்டியை கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி கரண்ட் டைரக்ஷன்ஸ் இப்படி தானே இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது. ஐஎஃப் உல்டா பண்ணதுனால உல்டாவாயிடும். ஸோ இப்போ இது பாசிட்டிவ் தானே இருக்குது, அப்போ திஸ் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். முன்ன இருந்த மாதிரியே நான் எடுத்துக்கினேன், முன்ன இருந்த மாதிரியே பாசிட்டிவ். ஸோ இப்போ கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இது இதோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு எனக்கு இதோட கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது என்னோட ஃப்ளக்ஸு அடிஷ்னல், இது என்னோட ஃப்ளக்ஸு ரெசிடியூவல். அப்போ நீங்கள் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த டயக்ராம் சேஞ்ச் ஆகிறப்ப மட்டும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஸோ இஜி அடிஷ்னலை நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். இஜி அடிஷ்னல் பாசிட்டிவாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜஸ்ட் அப்படியே வரைஞ்சிக்கிட்டீங்க. இங்கே ரெசிடியூவல் ஃப்ளக்ஸு ரிவர்ஸ் அப்படின்றதுனால இந்த ரெசிடியூவல் ஃப்ளக்ஸ் ரிவர்ஸ்னால் இந்த காயில் அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த கரண்ட் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இந்த கனெக்ஷனை நான் செக் பண்ணி பார்க்குறேன், கனெக்ஷனை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கிவன் கனெக்ஷனும் இந்த ரெசிடியூவல் ஃப்ளக்ஸும் சேமாக இருக்கா, கனெக்ஷனும் ரெசிடியூவல் ஃப்ளக்ஸும் சேமாக இருக்கா. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல காயில் என்ன ஆகுது, மேக்னடைஸ் தான் ஆகுது. ஃப்ளக்ஸ் இஸ் மேக்னடைசிங். ஓகேயா? ஸோ அதனால என்னோட இஜி நியூ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்கே 300 வோல்ட் வரும் சார். ஓகே, சிம்பிள் நோட்டு. ஒன்று மொத்தமாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்க, மொத்த கனெக்ஷனுமே ரிவர்ஸ் பண்ணுறீங்கனாலும் பாசிட்டிவ் தான்.
இல்லை எந்த கனெக்ஷனும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னாலும் பாசிட்டிவ் தான். ஸோ ஒரு கனெக்ஷனை வச்சுட்டு இன்னொரு கனெக்ஷனை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னா எய்தர் நீங்கள் கண்டிப்பாக 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னாலும் 300 -300 நமக்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் எதனா டவுட்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.